கொரோனா டைமில் வந்துட்டு ஒரு சின்ன பெண்ணு 26 வயசு பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணு, அவங்க வந்து கொரோனா நிமோனியானால வந்து அட்மிட் ஆனாங்க சார். நம்மக்கிட்ட அட்மிட் ஆனாங்க. ஒரு நாள் 2 நாள் ஆச்சு சார். இன்னும் அந்த பேஷண்ட் சரியாகலை. இன்னும் ஆக்சிஜன் கம்மியாகவே தான் இருக்குது. அன்றைக்கி நைட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு டாக்டரை தாண்டி ஒரு மனிதராக வந்து நான் அந்த பெண் வந்து வென்டிலேட்டரில் படுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கால்களை அமுத்தி நான் வந்து பேசினேன். உங்கள் வீட்டுக்கார் ரொம்ப கஷ்டப்படுறாருமா, ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேன்றீங்க, ஒரு ஆக்சிஜன் போயிட்டுருக்கு, கேட்க மாட்டேங்குது, கொரோனா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது, நிமோனியா ரெஸ்பாண்ட் ஆக மாட்டேங்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ப்ரெக்னென்ட் வேறு. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என் கைகளில் வந்து ரத்தம் சார். என்ன ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கர்ட் அப்படி ரிஃப் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆகிறாங்க சார். டெலிவரி எம்பிபிஎஸ்ல நம்மளே நிறைய பண்ணியிருக்கோம். நானே குழந்தைய டெலிவரி பண்ணிட்டேன். குழந்தை வந்து இறந்து பிறகுறாங்க. சரின்ட்டு குழந்தைங்களுக்கு சிபிஆர் ஆரம்பிக்கலான்ட்டு அந்த தெரியும் இந்த உதவி எமர்ஜென்சி உதவி ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த சேம் டைமில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஹார்ட் அங்கே நிற்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தைய வச்சுட்டு அப்புறம் அம்மாவுக்கு சிபிஆர் கொடுத்துக்கிட்டு அம்மாவை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சிபிஆர் கொடுத்து போகிறேன். கொரோனாவோட ஸ்ட்ரெயின் வந்து அங்கே ஜெயிச்சிருச்சு. நான் தோத்துட்டேன்.